புனித மக்கா நகரத்தில் அப்துல் முத்தலிப் மணலின் கீழ் புதைந்திருந்த ஒரு பழமையான கிணற்றை பற்றி ஒரு கனவு கண்டார். அது இழந்து போன சம்சம் கிணறு என்று அவர் நம்பி உறுதியுடன் தோண்டத் தொடங்கினார். முதலில் மக்கா மக்கள் அவரை கிண்டலிட்டார்கள். ஆனால் இறுதியில் தண்ணீர் பொங்கி வெளிவந்த போது அவர்கள் எல்லோரும் விரைந்து வந்து அது அனைவருக்குமானது என்று கூறினர். அதற்கு அப்துல் முத்தலிப் உறுதியாக நின்று, இந்த கனவை நான் கண்டேன், இந்த கிணற்றை நான் தோண்டி கண்டுபிடித்தேன், ஆகவே இது எனக்கே சொந்தமானது என்று கூறினார். ஆனால் மக்கள், நாங்கள் அனைவரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர், ஆகவே இந்த கிணறு நமக்கெல்லாம் சொந்தமானது என்று வாதிட்டனர். இந்த விவாதம் மிகவும் தீவிரமடைந்து போர் வெடிக்க கூடும் நிலைக்கு சென்றது. அப்போது ஒரு புத்திசாலி பனு சாத் குலத்தை சேர்ந்த ஒரு சூனியக்காரரின் ஆலோசனை பெறலாம் என்று பரிந்துரைத்தார். அவர் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டவர் என்று அறியப்பட்டிருந்தார். இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று உறுதியுடன் அவர்கள் நீண்ட பயணத்தை தொடங்கினர். ஆனால் அவர்கள் சென்றபோது அந்த சூனியக்காரி சிரியாவிற்கு சென்று விட்டார் என்று அறிந்தனர். இருந்தாலும் அவர்கள் தளராமல் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் பரந்த பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது தண்ணீர் தீர்ந்துவிட்டது. சோர்வடைந்தும் பலவீனமடைந்தும் அவர்கள் மரணத்தை அஞ்சினர். அப்போது அப்துல் முத்தலிப், நாம் இங்கே இறக்க வேண்டியிருந்தால் நம்முடைய கல்லறைகளை நாம் தோண்டிக் கொள்வோம். அப்படியானால் ஒருவன் இறந்தால் மற்றவர்கள் அவனை மரியாதையுடன் அடக்கம் செய்ய முடியும் என்று கூறினார். அவர்கள் அனைவரும் சம்மதித்து மோசமான நிலைக்கு தயாரானார். ஆனால் அவர்கள் மரணத்தை காத்திருந்த போது திடீரென அப்துல் முத்தலிப், இது சரியில்லை, நாம் மரணத்தை காத்திருக்காமல் தண்ணீரை தேட வேண்டும் என்று கூறினார். அவரது வார்த்தைகளால் உற்சாகமடைந்த அவர்கள் அனைவரும் எழுந்து தண்ணீரை தேடச் சென்றனர். சில நேரத்தில் அப்துல் முத்தலிப் தண்ணீரை கண்டுபிடித்தார். மிகுந்த நிம்மதியுடன் அவர்கள் அனைவரும் குடித்து தங்களின் சக்தியை மீட்டனர். இது அல்லாஹ்வின் ஒரு அறிகுறி என்று உணர்ந்தவர்கள் அப்துல் முத்தலிபை நோக்கி, அல்லாஹ் இந்த பாலைவனத்தின் உங்களை காப்பாற்றி தண்ணீரை கொடுத்தது போல ஜம்சம் கிணற்றையும் உங்களுக்கு வழிகாட்டினார். ஆகவே அது உண்மையாகவே உங்களுக்கே உரியது. நாங்கள் எங்கள் உரிமையை விட்டு கொடுக்கிறோம் என்று கூறினர். இவ்வாறு அந்த புனிதமான கிணறு அப்துல் முத்தலிப் அவர்களின் பாதுகாப்பில் தொடர்ந்தது. இன்று வரை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதம் பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு அருளாகவே உள்ளது.